இன்னைக்கு சிம்பிளா ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒயிட் குருமா வித் இடியாப்பம். ஸோ இந்த மாரி நீங்க காம்பினேஷன்ல செஞ்சது இல்லன்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்தி தேவையான அளவுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சமா சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி, வாசனைக்காக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சு ஊத்துறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 5ல இருந்து 6 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு விசில் வச்சிருங்க. நான் இடியாப்பத்துக்காக 1½ கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இடியாப்பம் மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த பிறகு இடியாப்பம் பிழிஞ்சிங்கன்னா சூப்பரா வந்துடும். மாவு சூடா இருக்கும் போதே இடியாப்பம் பிழிஞ்சிருங்க, இல்லைன்னா பிழியவே முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 5ல இருந்து 10 நிமிஷம் ஆவி காட்டி ஒயிட் குருமாவோட வச்சு சாப்பிடும் போது சும்மா அட்டகாசமா இருந்துச்சு. டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க